இன்னைக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கக்கூடிய இந்த தேங்காய் பிஸ்கெட் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இதை ஓடிஜிலையும் செய்யலாம், இல்லை குக்கர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதோட ரெசிபி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு டேரெக்டாக நான் சென்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனான பவுலில் நெய் எடுத்திருக்கேன், அது கூடவே பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். சுகரை பவுடர் பண்ணும்போதே கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு நல்லா சுகரும் நெய்யும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் பக்கமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, அண்ட் இது கூடவே எடுத்து வச்சிருந்த மைதா மாவு ப்ளஸ் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே துருவி வச்சிருந்த 1 கப் தேங்காய் வந்து சேர்த்திருக்கேன். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் கோகனட் யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கேன். உங்களோட டெசிகேட்டட் கோகனட் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குக்கி டோ மாதிரி பண்ணிட்டு சின்ன சின்ன போர்ஷனா எடுத்து குக்கீஸ் மாதிரி ரெடி பண்ணி கார்னிஷிங்க்கு லைட்டா துருவன தேங்காய் வச்சு பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான நம்மளோட தேங்காய் பிஸ்கெட் ரெடி ஆயிடும். இதை நீங்க பேக் பண்ணும்போது வீடு ஃபுல்லா அவ்வளோ சூப்பரான வாசம் அடிக்குங்க. நிறைய பேர் குக்கீஸ் வந்து ஓவரா பேக் ஆயிடுது அப்படின்னு சொல்றீங்க. நீங்கள் கொடுத்துருக்க டைமிங் மட்டும் பேக் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பாருங்கள். அவன்லேருந்து வெளில எடுத்தோடனே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அது பேக் ஆகாத மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும்.